ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேவையான எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு ரவை, சின்ன ரவை வாங்கிக்கிங்க. பெரிய ரவை வேணாம், சும்மா சின்ன ரவையை குட்டி ரவை எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு. 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கிங்க. இப்போ சூடாகி நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருவோம். நெய் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடாகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரியை. முந்திரி ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோயே எடுத்துகிட்டு திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த நெய்லேயே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ரவையை. நம்ம இதிலே ஆட் பண்ணி வறுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் சிம்லேயே வச்சு நல்லா இது பண்ணுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க ரவையை. பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரவை நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடுங்க. சர்க்கரை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இப்போ 3/4 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிடுங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வைக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு பால் ஊற்றி லட்டு பிடிக்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் எதுக்காகனா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லட்டு நம்ம பிடிக்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம லட்டு பிடிக்கலாம். நீங்கள் வந்து லட்டு வந்து உங்கள் சைஸ்க்கு அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு. குட்டியாகவும் பிடிக்கலாம், இல்லை பெருசாகவும் பிடிக்கலாம். இப்போ ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடும் போது ஆசையாக இருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆகாஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.